யூட்டிலிட்டேரியனிசம் பயனுடைமைவாதம். இதே வீடியோவில் நாங்கள் இந்த ஐடியாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஐடியாலஜி சீரீஸ் எபிசோட் 3 யூட்டிலிட்டேரியனிசம். 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்த யூட்டிலிட்டேரியனிசம் என்ற இந்த சிந்தனை தோற்றம் பெறுது. அதாவது யூட்டிலிட்டேரியனிசம் அப்படின்றது நாம் செய்கிற செயல்களால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லோரும் பயன்பெறணும் என்றதான் இந்த பயனுடைமைவாதம். இந்த இமேஜை கொஞ்சம் பாருங்கள். இந்த இமேஜ் நம்ம சின்ன வயசில் நம்மள்ட்ட எல்லோரும் கேட்ட கேள்வி தான். ஒரு வாகனம் வருது, அந்த வாகனத்தில் வரும்போது பாதை 2 பக்கமாக பிரியுது. ஒரு பாதையில் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு பாதையில் ஒரு கும்பல் இருக்குது. ஆகவே நீங்கள் போகும்போது அந்த ஒருத்தரை இடித்து தள்ளுவீங்களா, இல்லை அந்த கும்பல் மேலே உங்கள் வாகனத்தை போடுவீங்களா அப்படின்னு, அதாவது அந்த கும்பல் இடித்து தள்ளுவீங்களா அப்படின்னு சின்ன வயசில் நம்மள்ட்ட எல்லோரும் கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு கேள்விக்கு நம்ம எல்லாருமே பதில் சொல்லியிருப்போம். என்னது, அந்த ஒருத்தரை கொல்றது மூலமாக மீதம் இருக்கிற அந்த கும்பல் பாதுகாக்கப்படுது அப்படின்னா அந்த ஒருத்தரை கொல்றது தப்பில்லை அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம். இதுதான் யூட்டிலிட்டேரியனிசம். அந்நியன், இந்தியன் போன்ற திரைப்படங்கள்லையும் இந்த விஷயத்தை காட்டியிருப்பாங்க. அதாவது ஹீரோ தப்பு பண்ணுற சில பேரை கொல்லுவார். அதுக்கான காரணம் மொத்த நாடுமே சட்டத்தை பின்பற்றணும் என்ற காரணத்துக்காகத்தான். ஆகவே இந்த இடத்துல அவர் செஞ்ச செயலை பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் நல்லதாகவும் இன்னொரு பக்கம் கெட்டதாகவும் இருக்கும். ஆனாலும் இந்த இடத்துல அவர் ஒரு சில பேரை கொல்றது மூலமாக மொத்த சமூகத்தையும் சட்டத்தை கடைப்பிடிக்க வைக்க முடியும் என்ற காரணத்தினால அவர் இந்த மாதிரி செயலை செஞ்சார்ல. இதுதான் பயனுடைமைவாதம் அப்படின்னு சொல்லுவோம்.